வீட்டில் காவேரி எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ குமரன் சொல்கிறாரு, என்ன பேர் வைக்கலாம்? நதி நதி அப்பளம்னு வைக்கலாம். மகாநதி வேண்டாம், நதி நல்லா இருக்குது. ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கீங்க, உங்கள் பேரெல்லாம் சேர்ந்தது தான் நதி, அதனால் நதி அப்பளம்னு வைக்கலான்னு சொல்கிறாரு. அதை கேட்டுனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பேர் சூப்பராக இருக்கு மாமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி, அப்படியே வச்சிடலாம். இந்த அப்பளத்தை இனிமேல் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நிறைய போஸ்டர் அடிக்கணும், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவில் போடணும், ஆட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. சரி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. என்னடி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா கங்கா எல்லாருமே கேட்குறாங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவை கூப்பிடுறாங்க. இங்கே பாரு நர்மதா, அங்கே உள்ள பாட்டி அப்பளம் சுட்டுட்டு இருப்பாங்க. அப்பளம் சுட்டுட்டு இருக்கும்போது நீ போயிட்டு அப்பளம் எடுக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போவ, பார்த்தா அப்பளத்தை பாட்டி ஒளிஞ்சி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு பாட்டியே ஒரு பேத்தியாக மாத்திர சக்தி இந்த அப்பளத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க. சரி, அப்படியே எடுத்துடலாம். இங்கே வா நர்மதா, நீ போயிட்டு அப்பளம் சாப்பிட்டு அதே மாதிரி பண்ணுன்னு சொல்கிறாங்க. என்ன பாட்டி நீங்கள் சரியாகவே பண்ணலை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏய், நீ ஒழுங்காக சொல்லி கொடுக்கல, என்ன ஒழுங்காக பண்ண தெரிலன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. போயிட்டு தாத்தா அங்கே ஹாலில் இருக்கார், போய் பேசுகிறாங்க. தாத்தா எப்படி இருக்கீங்க? ஆமாம், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். உங்களை பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களை மட்டும் கே பாலச்சந்தர் இவங்கெல்லாம் பாரதிதாசன் இவங்கெல்லாம் பார்த்தாங்கன்னா விட்டுருக்கவே மாட்டாங்க. நல்லா உங்களை வச்சு ஒரு ஹீரோ மாதிரி படம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா, ஏன் என்னாச்சு உனக்கு? நீ சொல்கிறதுல ஏதோ ஒரு வித்தியாசம் தருது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இல்லை உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் மௌன ராகத்தில் வர கார்த்திக் மாதிரியே இருக்கீங்க. இப்போவே நீங்கள் இவ்வளோ அழகாக இருக்கீங்களே, அப்போ சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்னாச்சு காவேரி, உனக்கு என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும் சொல்லு அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்பளம் பிஸ்னஸ் போயிட்டுருக்குல்ல, அதை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போகலான்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் இந்த அப்பளத்தை சாப்பிட்டுட்டு, இந்த அப்பளம் சாப்பிடும்போது எனக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்த ஞாபகம் வருதுன்னு நீங்கள் சொல்லணும். அதை அப்படியே நான் ஃபோட்டோ எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதானே, இது என்ன பெரிய விஷயமா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. ஒரு அப்பளத்தை கையில் கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அதே மாதிரி சொல்கிறாரு. இல்லை தாத்தா, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும், உங்கள் ஃபேஸில் அப்படியே தெரியணும் அம்மா செஞ்ச அப்பளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தாத்தா பண்ணும்போது சொல்கிறாரு. இங்கே பாரு காவேரி, என்ன மாதிரி ஆள்லாம் பண்ணால் நல்லா இருக்காது. இங்கே பாரு, விஜய் மாதிரி எங்கான ஆள்லாம் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே தாத்தா, சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. அப்படியே போகிறாங்க. விஜய் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு ஃபோனை. காவேரி கிட்ட போகிறாங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நான் ஃபோனை பார்த்துட்ருக்கேன். உனக்கு என்ன வேலை? அம்மா வீடு பக்கத்துலேயே இருக்குது, எனி டைம் நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நான் தான் இங்கே போர் அடிச்சிட்ருக்கேன், என்கிட்ட தான் பேச ஆளே இல்லை, என்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஆமாம் பாஸ், உங்களோட டிபியை மாற்றவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா வச்சு 1 மாதம் தானே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்ன சொல்கிறீங்க? அவன் டிபியை ஒரு நாளைக்கு 30 வாட்டி மாற்றுறான், நீங்கள் எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. சரி, நான் உங்களை சூப்பராக இருக்கீங்க, நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்களை நான் ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி எடுக்கட்டுமா? நல்லா கலராக அழகழகாக ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் டிபியில் வைங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிற? சரி, நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரி, நான் போயிட்டு கேமராலாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க காவேரி. விஜய் சூப்பராக அழகாக ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அப்படியே போஸ்ட் கொடுக்குறாரு. எல்லாமே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு உடனே காவேரி வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க.